ஒரு ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருந்திருக்காங்க. கப்பல் 2 பேருக்கும் அந்த வயசு முதிர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் அந்த கப்பலுக்கு அடுத்து அந்த 3 பசங்களை யார் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அப்போ அவங்க பசங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இதுல நாங்க 3 பேரும் இதை 3ஆ பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கப்பலுக்கு இது என்னைக்கா இருந்தாலும் பசங்கள்ட்ட கொடுக்கறது தான். பட் ஆனா அவங்க 3 பேரும் பிரிஞ்சு போகாம ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த கப்பல் அந்த 3 பசங்களை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி நான் நீங்க கேட்கிற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிரிச்சு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன வுட்டன் பீஸ் கொடுத்து இதை பிரேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேருமே அந்த வுட்டன் பீஸை கரெக்டா பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு பீஸை உடைச்சிட்டீங்க, இப்போ நான் 4-5 பீஸ் சேர்த்து தரேன், இதை அட் அ டைம்ல பிரேக் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க 3 பேர்னாலையும் அந்த விஷயத்தை பிரேக் பண்ண முடியல. அந்த டாஸ்க் மூலமா அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 3 பேரும் இண்டிவிஜுவலா இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் வேற, அவங்க 3 பேரும் மொத்தமா சேர்ந்து இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் அதை விட பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டோரி எந்த விஷயத்துக்கு வேணா நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது நல்ல ரிட்டர்னும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஸ்டாக் கீழே இறங்குச்சுன்னா உங்க கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகலாம். பட் அதே நேரத்தில் சைமல்டேனியஸா உங்க கேபிட்டல ஒரு 4-5 டிஃபரெண்ட் செக்டார்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு செக்டார் 2 செக்டார் நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணா கூட மித்த 2-3 செக்டார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களோட கேபிட்டலை சேவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.